உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு போக போகிறோம். சரியா மணி 10, கரெக்டா 11க்கு முடிச்சிடலாம். சரியா? சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. என்னை மறவாதவர், விட்டு விலகாதவர், தம் உயிர் தந்து என்னை மீட்ட உயிரானவர். என்னை மறவாதவர், விட்டு விலகாதவர், தம் உயிர் தந்து என்னை மீட்ட உயிரானவர். வழி மாறினேன், வழி காட்டினீர், தடுமாறினேன், என்னை தாங்கினீர். வழி மாறினேன், வழி காட்டினீர், தடுமாறினேன். விழிக்குள்ளே என்னை வைத்து இமை மூடினீர், ஒளியாலே என்னை இமை ஆமென். விழிக்குள்ளே என்னை வைத்து இமை மூடினீர், ஒளியாலே என்னை மூடி இருள் நீக்கினீ. என்னை மறவாதவர், விட்டு விலகாதவர், தம் உயிர் தந்து என்னை மீட்ட உயிரானவர். என்னை மறவாதவர், விட்டு என்னை மீட்ட உயிரானவர். தாய் போல உன் மார்பில் என்னை தாங்கினீர், தந்தை போல உம் தோளில் என்னை சுமந்தீர். தாய் போல உம் மார்பில் என்னை தாங்கினீர், தந்தை போல உம் தோளில் என்னை சுமந்தீர். பசி தாகத்தில் என் உணவாகினீர், பசி தாகத்தில் என் உணவாகினீர். ஒருபோதும் என்னை பிரியா உறவாகினீர், ஒருபோதும் என்னை பிரியா உறவாகினீர். என்னை மறவாதவர், விட்டு விலகாதவர், தம் உயிர் தந்து என்னை மீட்ட உயிரானவர். என்னை மறவாதவர், விட்டு தம் உயிர் தந்து என்னை மீட்ட உயிரானவர். மான் போல உயரங்கள் நான் காண்கிறேன், மலை போல பெயராமல் நிலை நிற்கிறேன். மான் போல உயரங்கள் நான் காண்கிறேன், மலை போல பெயராமல் நிலை நிற்கிறேன். உம்மாலேதான் உயிர் வாழ்கிறேன், உம்மாலேதான் உயிர் வாழ்கிறேன். எதிர்க்கின்ற பகை வென்று ஜெயம் கொள்கிறேன், எதிர்க்கின்ற பகை வென்று ஜெயம் கொள்கிறேன். என்னை மறவாதவர், விட்டு விலகாதவர், தம் உயிர் தந்து என்னை மீட்ட உயிரானவர். என்னை மறவாதவர், விட்டு விலகாதவர், தம் உயிர் தந்து என்னை மீட்ட உயிரானவர். உம் அன்பை மூச்சாக்கி சுவாசிக்கிறேன், உம் சித்தம் நிறைவேற்ற வாஞ்சிக்கிறேன். உம் அன்பை மூச்சாக்கி சுவாசிக்கிறேன், உம் சித்தம் நிறைவேற்ற வாஞ்சிக்கிறேன். உமக்காகத்தான் நான் வாழ்கிறேன், உமக்காகத்தான் நான் வாழ்கிறேன். பலியாக நேர்ந்தாலும் தடம் மாறிடேன், பலியாக நேர்ந்தாலும் தடம் மாறிடேன். என்னை மறவாதவர், விட்டு விலகாதவர், தம் உயிர் தந்து என்னை மீட்ட
சொல்றீங்களா? தம்முயிர் தந்து என்னை மீட்ட உயிரானவர், வழி மாறினேன் வழி காட்டி நீர், தடுமாறினேன் என்னை தாங்கி நீர், வழி மாறினேன் வழி காட்டி நீர், தடுமாறினேன் நீர். இமைக்குள்ளே என்னை வைத்து இமை மூடி நீர், ஒளியாலே என்னை மூடி இருள் நீக்கி நீர். விழிக்குள்ளே என்னை வைத்து இமை மூடி நீர், ஒளியாலே என்னை இருள் நீக்கி நீர். என்னை மறவாதவர் விட்டு விலகாதவர், தம்முயிர் தந்து என்னை மீட்ட உயிரானவர். என்னை மறவாதவர் விட்டு விலகாதவர், தம்முயிர் தந்து என்னை மீட்ட உயிரானவர். எங்கள் ஜீவனே, எங்கள் தேவனே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்தில் தகன பலியை போல பலிபீடத்தின் கொம்புகளிலே எங்களை கட்டுகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும், எங்களை நடத்தும், எங்களோடு பேசும். மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவ சத்தம் வெளிப்படட்டும். இடைபடுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். இந்த யாக்கோபு யார் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர், இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் பிறந்த சகோதரர். இன்னொரு சகோதரரும் ஒரு நிருபம் எழுதி இருக்கிறார். அது யூதாவின் நிருபம். யூதா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்பாக இருக்கிறது யூதாவின் நிருபம். யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். இந்த நிருபம் எல்லா சபைகளுக்குமான பொதுவான நிருபம். அதனாலதான் நீங்க மேல பார்க்கலாம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். பொதுவாக நிருபங்கள் அநேகர் எழுதியிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறக்குறைய 14 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 3 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். பேதுரு 2 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். மற்ற நிருபங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் யாக்கோபு எழுதின ஒரு நிருபம், யூதா எழுதின ஒரு நிருபம் என்று சொல்லி நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அந்த பவுல் எழுதின நிருபங்கள் ஒரு குறிப்பிட்ட சபைக்காக, ஒரு குறிப்பிட்ட தேவ ஜனங்களுக்காக அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையாய் இருந்தது. ஆனாலும் இந்த கடைசி காலத்துல அதுவும் எல்லா சபைகளுக்குமான கர்த்தருடைய வார்த்தைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் எழுதும் போது ரோம சபைக்கு எழுதினார், ரோமாபுரியாருக்கு எழுதினார், கொரிந்தியருக்கு எழுதினார், கலாத்தியருக்கு எழுதினார், கொலோசையருக்கு எழுதினார், தெசலோனிக்கேயருக்கு எழுதினார்,
இன்னும் சொல்ல போனால் எபிரேயருக்கு எழுதின நிருபமும் கூட அவர் எழுதி இருக்க கூடும். அல்லேலூயா. இப்படி நிருபங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லி அல்லது ஒரு கூட்டத்தை சொல்லி ஒரு சபையை சொல்லி எழுதப்பட்டிருந்தாலும் இந்த யாக்கோபு நிருபம் ஒரு பொதுவான நிருபம், எல்லா ஜனத்துக்குமான ஒரு பொதுவான ஒரு நிருபமாய் இருக்கிறது. இந்த நிருபம் எழுதப்பட்ட காலம் என்ன அப்படின்னு சொல்லி தியானித்தால் கிறிஸ்து பிறப்புக்கு பின்பு ஸ்தோத்திரம் கிபி 45 முதல் 51க்குள்ளாக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுகிறது. சரித்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது 45 51க்குள்ளாக ஸ்தோத்திரம் கிபி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலும் இது எந்த காலத்துல இந்த யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதினார்? முதலாவது உங்களுக்கு ஒரு முன்னுரையை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து போக விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இந்த எந்த காலத்துல சபை எப்படிப்பட்டதா இருந்தது இந்த நிருபம் எழுதும் போது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே விசுவாசத்தை விட்டு விலகி சென்ற காலமாக இருந்தது. தேவ ஜனங்கள் ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டு விலகி போன காலத்துல யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகிறார். பக்தி விருத்திக்கான காரியங்கள் அந்த தேவ ஜனங்களிடத்துல காணப்படவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எல்லா சபைகளிடத்திலும் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற காலம், பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை காண முடியாத ஒரு காலம். இப்படிப்பட்ட காலத்துல யாக்கோபு இந்த நிருபத்தை கடிந்து கொண்டு, இந்த நிருபத்துல என்ன இருக்கு? கடிந்து கொள்ளுதல் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆலோசனைகள் இருக்கிறது. மாத்திரமல்ல, அங்கே சபை மக்கள் நியாய தீர்ப்பை குறித்த ஒரு கவலை இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிற ஒரு நிருபமா இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி இருந்தாங்களாம்? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தாருங்களாம். அப்படிப்பட்ட கட்டத்துல ஒரு ஆவிக்குரிய ஒரு நித்திரையில, ஒரு தூக்கத்துல அந்த சபை இருந்த நாட்களிலே அவர் இந்த யாக்கோபு இந்த பொதுவான ஒரு நிருபத்தை ஜனங்களுக்கு, சபைகளுக்கு எழுதுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யாக்கோபு நிருபத்துல மிக விலையேற பெற்ற தரிசனம் உள்ள ஒரு ஆவிக்குரிய ஆலோசனைகள் இருக்கிறது. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு நிருபத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு வாசிச்சா, முதல் 2 அதிகாரத்துல நீங்க வாசிச்சா நிறைய பரீட்சைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய சொல்லுங்க. 10வது மாசம் பரீட்சை. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 10வது மாசம் என்னது? பரீட்சை. அந்த அதிகாரத்துல தான் சொல்றாரு. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுக்கிறார். நிறைய பரீட்சை 1ஆம் அதிகாரத்திலையும் 2ஆம் அதிகாரத்திலையும் இருக்குது. என்ன பரீட்சைலாம் நான் வேகமா சொல்றேன் பாருங்க. நீங்க நோட் பண்றவங்களுக்காக நான் அதை சொல்றேன். முதலாவது விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை. அது எங்க இருக்கு? 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. சரியா? விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை. இரண்டாவது தாழ்மைக்கு ஒரு பரீட்சை. அது 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. தாழ்மைக்கு ஒரு பரீட்சை. மூன்றாவது நீங்க சகிக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு பரீட்சை. அது 12ஆம் வசனத்துல இருக்கு. ஸ்தோத்திரம். அடுத்ததாக சோதனைகளை குறித்து, நமக்கு வருகிற சோதனைகளை குறித்து ஒரு காரியம் 13லிருந்து 16 வரைக்கும் இருக்குது. அடுத்தது ஸ்தோத்திரம் 22லிருந்து 25 வரைக்கும் பார்த்தா கீழ்ப்படிதலுக்கு ஒரு பரீட்சை. அதுக்கப்புறம் 26 27ஆம் வசனத்துல பார்த்தா சுத்தமான பக்தி தானான்னு கண்டறிய ஒரு பரீட்சை. 7வது 2ஆம் அதிகாரம் 1 to 9 வரைக்கும் பார்த்தா சகோதர சிநேகத்துக்கு பரீட்சை. எதுக்கெல்லாம் பரீட்சை? இப்போ கவனிச்சீங்களா சகோதரர்கள்? நீங்க எல்லாம் எழுத மாட்டீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் டைரியில எழுதுறீங்க, அவங்க எல்லாம் இருதயத்திலே எழுதுறாங்க. அப்படித்தானே? இப்ப கேட்டா பட்டு பட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க. கேட்டா பட்டு பட்டு இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க 7ன்னு சொல்லிடுவாங்க. அப்படித்தானே? எங்க இருதயத்துல பதிச்சிட்டீங்களா எல்லாரும்? ஆமா. ஏசாயா 51:7க்கு அடையாளம் இந்த பக்கம் உட்கார்ந்திருக்க சகோதரர்கள் தான். அவன் தங்கள் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற சகோதரர்கள் அப்படின்னு போட்டு. அப்படித்தானே? முதல்ல எதுக்கு பரீட்சையா? விசுவாசத்துக்கு பரீட்சை. 2வது எதுக்கு பரீட்சை? தாழ்மைக்கு பரீட்சை. 3வது எதுக்கு பரீட்சை?
நீங்க சகிக்கிறீங்களான்னு ஒரு பரீட்சை. 4வது எதுக்கு? சோதனையில எல்லாம் எப்படி நீங்க இருக்கிறீங்கிறது ஒரு பரீட்சை. அதுக்கப்புறம் கீழ்ப்படிதலுக்கு ஒரு பரீட்சை. அதுக்கப்புறம் சுத்தமான பக்திக்கு ஒரு பரீட்சை. அதுக்கப்புறம் சகோதர சிநேகத்துக்கு அதுக்கும் பிரச்சனை வருது. அல்லேலூயா. இத்தனை பரீட்சைய இந்த முதல் 2 அதிகாரத்துல இருக்கு. சரியா? சரி, 3ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு பாருங்க. தேவனுடைய பிள்ளையும் நாவும். நாவு எதை பத்தி? நாவை பத்தி இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாவு, ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய பிள்ளையும் அவனுக்கு அவன் பேசுற வார்த்தையும் அவன் நாவும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத குறித்து இருக்கிறது. அல்லேலூயா. உங்க நாவு தான் நீங்க எப்படிப்பட்டவர்களுக்கு அடையாளம். நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்பதை காட்டும். அல்லேலூயா. உங்க சுபாவங்களை காட்டும். ஆமென். அந்த அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்படித்தானா? போட்டிருக்கா? ஒரு மனுஷனாலும் கூடாது. 13ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களில் ஞானியும் விவேகியுமா இருக்கிறவன் எவனோ ஞானத்துக்கு உரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க 12ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு. 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா. அடுத்தால அத்திமரம் ஒலிவ பழங்களை கொடுக்குமா, திராட்சை செடி அத்திப்பழங்களை கொடுக்குமா. அப்படியானா உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. இப்ப நல்லா பாருங்க. இப்ப 3ஆம் வசனத்துல நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா 13ஆம் வசனத்துல தேவ பிள்ளைகளால முடியும்னு சொல்றாரு. கைகளை வச்சு ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளால முடியும். எப்படி? நீங்க ஞானியா, நீங்க விவேகியா, நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உங்க நாக்கை நீங்க என்ன செய்யலாமா? கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு கைகளை வச்சு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சிருங்க. நாக்கை கண்ட்ரோல் பண்ணலாமா? இல்லையா? அப்ப நல்லா பாருங்க. உலக மனுஷனுக்கும் தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு வித்தியாசத்தை காமிக்கிறாரு. அவனால முடியாதுங்கிறாரு, ஆனா தேவ பிள்ளையால முடியும்ங்கிறாரு. ஆமென். ஞானியும் விவேகமா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப ஞானின்னா எப்படி தெரியுங்க? அவன் சாந்தமா இருப்பான். ஆமென் சொல்லுங்க. ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு. ஞானத்துக்கு உரிய. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. சாந்தம்னா என்ன? படபடன்னு பேசுறதா? சாந்தம்னா என்னது? படபடன்னு பேசுறதா? இல்ல. என்ன செய்வான்? பேச மாட்டான், அவசரப்பட மாட்டான், யோசிப்பான், நிதானமா சாந்தமா இருப்பான். அல்லேலூயா. இதோ நம்முடைய தேவன் கர்த்தர் என்ன பண்றாரு? சாந்த குணம் உள்ளவர். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, அந்த ஞானம் நமக்கு வந்துச்சுனாலே என்ன வரணும்? சாந்தம் வரணும். அப்ப ஆண்டவர் சொல்லாரு 3ஆம் அதிகாரத்துல நாவை குறித்து சொல்லுகிறார். இப்ப பரீட்சையை பத்தி சொன்னவர் அடுத்த வசனத்திலே சொல்றாரு, உன் நாக்க பத்தி நீ சரியா இருக்கணும், உன் நாவை பத்தி சரியா இருக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை குறித்து எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். ஆமென். ஆமா, இதான் பாருங்க சபையில ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ரைட். பாருங்க, தோத்திரம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயம். அடுத்ததா என்ன சொல்றாரு அப்படின்னா, 3ஆம் அதிகாரத்துல முதல்ல பரீட்சை பத்தி 1-2ல சொன்னாரு. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ரொம்ப போர் அடிக்க மாதிரி இருக்கும், போ வரும். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். முதல்ல மெதுவா ஆரம்பிச்சு அப்படியே போவோம். இன்னைக்கு ஒரு ஃபயர் இறங்கணும், இறங்க போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்பனாலும் இறங்கலாம், கவனமா இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். முதல் 2 அதிகாரத்துல பரீட்சையை பத்தி பேசிட்டு 3ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்துல நாவை குறித்து சொல்லுகிறார். அதே 3ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா ஞானத்தை குறித்து சொல்லுகிறார். ஞானம்னா என்னது? மனுஷ ஞானம் 4 வகைன்னு சொல்றாரு. மனுஷ ஞானம் என்னது? 4 வகை. 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரைக்கும் வாசிச்சு பார்த்தா 3ஆம் அதிகாரம்
கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும். இது மனுஷனுடைய ஞானம். மனுஷனுடைய ஞானம் என்ன செய்யும்? நீ ஏன் எப்படி இருக்கணும், நீ ஏன் எப்படி போகணும். கசப்பான வைராக்கியம். வைராக்கியத்திலேயே எப்படிப்பட்ட வைராக்கியமா? விரோதத்தை என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதீங்கன்றாரு. ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் துர்ச்செய்கைகளும். இது மனுஷ ஞானம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட என்ன ஞானம் இருக்குன்னு அர்த்தமா? அந்த 14 to 16 இருக்கிற அந்த வசனத்துல ஒண்ணு ஒண்ணா எழுதி பாருங்க, ஒண்ணு ஒண்ணா எழுதி பாருங்க. முதல்ல வைராக்கியம், கசப்பான வைராக்கியம் ஏதாவது இருக்கா? அப்போ இது மனுஷ ஞானம். அதுக்கப்புறம் விரோதம், யார் மேலையாவது விரோதம் இருக்கா? இது என்னது? மனுஷ ஞானம். அதுக்கப்புறம் பெருமை இருக்கா? மனுஷ ஞானம். அடுத்தால சத்தியத்துக்கு விரோதமா ஏதாவது மாத்தி போய் சொல்றீங்களா? வசனம் இப்படி சொல்லுது, ஆனா நம்ம என்ன செஞ்சிடலாம்? அது பாத்திரலாம், போய் சொல்லிடலாம். இது இருக்கா அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் பாருங்க பாருங்க அது இப்ப ஆண்டவர் சொல்றாரு 1ஆம் அதிகாரத்துல ஜோதிகளின் பிதாவின் இடத்துல நமக்கு சில விஷயம் இறங்கி வருதுன்னு சொல்றாரு. ஆனா இங்க இந்த ஞானம்லாம் மேல இருந்து இறங்கி வரலங்கிறாரு. இது அங்க இருந்து இறங்கி வரல. இது எங்க இருந்து எங்க உள்ளது? லௌகீக சம்பந்தப்பட்டது, ஜென்ம சுபாவத்துக்குரியது. அப்பா பேயினே சொல்லிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க யாரும் அப்படி இல்லல்ல, நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க போற தேவனுடைய பிள்ளைகளா மணிமணியா முத்து முத்தா தங்கம் தங்கமா பொண்ணு பொண்ணா வைர வைரமா உட்கார்ந்துருக்கு. அப்படித்தானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. உங்களை தானே சொல்றேன், சந்தோஷமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, நம்ம அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம நம்பணும். பேய்த்தனத்துக்கு உரியது. அங்கே கலகம் இருக்குங்கிற, சண்டை வந்துருங்க. வைராக்கியம் எங்க இருக்கோ, எங்க விரோதம் இருக்கோ அங்க எதை பார்க்கலாம்? நெக்ஸ்ட் சண்டை தான் வருதுமாமா. சண்டை தான் வரும். ஒருத்தருக்கு வரது என்ன வரும்? சண்டை. அது துர்ச்செய்கைகள். துர்ச்செய்கைகள்னா அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை இவன் செய்யறது, இவனுக்கு பிடிக்காத விஷயத்த அவன். துர்ச்செய்கைகளும் உண்டு அப்படின்னு சொல்றாரு. இது மனுஷ ஞானம். என்ன ஞானம்? மனுஷ ஞானம். அப்போ அடுத்தால 17-18 சொல்றாரு, பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் அப்படின்னு சொல்றாரு. இது எத்தனை தெரியுமா? மொத்தம் 9 மனுஷ ஞானம் 4 சொல்றாரு. இங்க இங்க பாருங்க, தேவ ஞானம் என்னதான்? 9. வாசிக்கலாமா? பரத்திலிருந்து வருகிற ஞானம். நம்ம நல்ல கவனிங்க. ஒருத்தர் பரத்திலிருந்து வருகிற ஞானம் அவருக்கு வந்துட்டா அப்படின்னா முதலாவது அவர் எப்படிப்பட்டதா இருக்கும்? சுத்தம் உள்ளதா இருக்கும். நம்பர் 1 சுத்தம் உள்ளது. இரண்டாவது சமாதானமும், அடுத்தது சாந்தமும், இணக்கமும், இரக்கமும், நற்கனிகளும், பட்சபாதம் இல்லாமலும் மாயமற்றதாயும் இருக்கும். 9 விஷயம். இது தேவ ஞானம். இப்ப நீங்கள் இதெல்லாம் எழுதி பார்க்கணும், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா? இப்ப மனுஷ ஞானத்தெல்லாம் எழுதி பார்த்து டிக் பண்ணுங்க, இதெல்லாம் நம்மகிட்ட இல்ல அப்படின்னு அப்படி கேன்சல் பண்ணணும். சரியா? தேவ ஞானத்தை எழுதி இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு டிக் பண்ணி பாருங்க. இப்ப நமக்கு என்ன ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஒரு கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் பரீட்சைன்னு சொன்னா இப்பமே இப்படி ஒரு பரீட்சை வைக்கிற மாதிரி தெரியுது. நாங்க நோட்டு பேனா வேற கொண்டு வரல. அல்லேலூயா, தோத்திரம். ஆமென். சொல்றேன், இந்த யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? நம்ம அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்துல ஞானத்தை குறித்து சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்துல ஜெபத்துக்கு பதில் வருவதும் வராததும் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு பதில் வராம இருக்கிறதுக்கு 5 காரணம். நீங்க இந்த பைபிள் அப்படி ஸ்டடி மாதிரி இந்த பகுதியை படிச்சிடலாம். ஜெபத்துக்கு பதில் வராம இருக்கிறதுக்கு எத்தனை காரணம் இருக்கு? 5 காரணம். 4ஆம் அதிகாரத்துல 2-3 வசனமும்.
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வரல. அதுக்கு மேல 5 காரணத்தை அங்க சொல்லியிருக்காரு. நம்ம வாசிச்சு பார்த்துக்கிட வேண்டியதான். சில நேரங்களில் நம்ம ஜெபம் நம்ம இச்சையை நிறைவேற்றணும்னு தான் இருக்கு. ஏன் இஷ்டம் நடக்கணும்னு ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கிட்டாரு, நானும் என்ன செஞ்சிடணும், எனக்கு தேவை இருக்கோ இல்லையோ, ஆனா அவன் கண்ணுக்கு முன்னால ஒரு காரை வாங்கி நான் என்ன செய்யணும், நிப்பாட்டியே ஆகணும். அவன் பல்சர் வாங்கிட்டான், நான் அதுக்கப்புறம் ஒரு வண்டி, பெரிய வண்டி சொல்லுங்கடா, பல்சருக்கு மேல என்ன வண்டி, பெரிய வண்டி இருக்கு, ராயல் என்ஃபீல்டா. அவன் பல்சர் வாங்கிட்டான், நான் ராயல் என்ஃபீல்டு வாங்கி முன்னால நிப்பாட்டணும். எதுக்கு? இதுக்கு ஜெபம். தாருமாண்டவரே, தாருமாண்டவரே. நான் சொல்றாரு, உன் இச்சைய நீ நிறைவேற்றணும்னு நீ கேட்கிற, அதனால உனக்கு நடக்கலங்கிறார். ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யல, வரல. ரெண்டாவது, சண்டை பண்றீங்க, யுத்தம் வாக்குவாதம் பண்றீங்க, இதெல்லாம் செய்றீங்க, இதனால ஜெபத்துக்கு என்ன செய்யல, பதில் வரலன்னு சொல்லி 5 காரணம் சொல்றாரு. வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபத்துக்கு பதில் வரலன்னா இந்த காரணம் ஏதாவது மேபி இருக்கலாம். 4ஆம் அதிகாரம், ஒரே ஒரு அல்லேலூயா. அவங்களுக்காக நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனமும் எழுதி பாருங்க. ஜெபத்துக்கு ஏன் பதில் வரலன்னு நான் 5 காரணத்தை சொல்லியிருக்காரு. அப்ப ஏன் ஜெபத்துக்கு பதில் வரலன்னா மேபி இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, ஜெபத்துக்கு பதில் கிடைக்க 11 காரணம் இருக்கு. ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதற்கு எத்தனை காரணம் இருக்கு? 11 காரணம். 4ஆம் அதிகாரத்துல 7 முதல் 10 வசனம் வரைக்கும். தேவனுக்கு முதல்ல என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்திருங்கள். ரெண்டாவது என்ன செய்யணும்? எதிர்த்து நில்லுங்க. ஓடி போவான். தேவனிடத்துல சேருங்க, உங்க இடத்துல சேருவார். பாவிகளே சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், அழுங்கள், மாறக்கடவது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அதை சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் இருக்கா, பாக்குறீங்களா? பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாம் பாக்குறீங்களா? 4ஆம் அதிகாரத்துல 7 - 10 வரைக்கும் ஜெபத்துக்கு பதில் வரணும்னா இந்த 11 விஷயமும் என்கிட்ட இருந்தா ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் வந்துடும். ஒருத்தர் 2 பேர் ஆமேன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கீழ்ப்படிங்கிறாரு, தாழ்மையாயிருங்கிறாரு. அப்படி பாருங்க, நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே வர்றாரு பாருங்க. அல்லேலூயா. உங்களை கைகளை சுத்தம் பண்ணுங்கிறாரு, ஏதாவது அநியாயமா வாங்கிடாதீங்கிறாரு, இருமனமா இருக்காதீங்கிறாரு. என்னது இருமனம்? நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு மனதா இருக்கமா, இருமனதா இருக்கமா? வீட்டுல ஒரு மனதா இருக்கமா, இருமனதா இருக்கமா? சபையில ஒரு மனதா இருக்கமா, இருமனதா இருக்கமா? சொல்லுங்க. உங்களுக்கு முன்னால ஒரு பேச்சு, எங்களுக்கு நீங்க போன பிறகு வேற பேச்சு பாஸ்டர். பைபிள்ல இருமனம், இரு நாக்கு, ரெண்டகம் பண்ணுதல் அப்படின்னா 2 இருக்கு. 2 இருக்கு எல்லாமே. சரியா? இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமா, மாறுபாடு, ரெண்டகம், இதெல்லாம் பில்லி சூனியத்துக்கு சபம். நீங்க அவனுக்கு செய்வன பில்லி சூனியம் வைக்கிற மாதிரி அப்படி மாறி மாறி பேசப்படாது. கரங்களை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஜெபத்துக்கு பதில் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாரு, இருமனம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. எப்படி ஜெபத்துக்கு பதில் வரும்? ஒருவருக்கு விரோதமா ஒருவர் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்கிறாரு. நீங்க யாராவது பேசுறீங்களா, விரோதமா பேசுறீங்களா, ஜெபத்துக்கு பதில் வர சில நேரங்களில் நல்ல பைபிள் தெளிவா சொல்லுது பாருங்க. யாக்கோபு சபையினுடைய நிலைமையை சுட்டி படி கண்ணாடி மாதிரி காட்டுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்களா, அவன் நியாய பிரமாணத்தெல்லாம் நீங்க இப்படி பேசுறதுனால நீ சொன்ன வசனத்தை என்ன பண்ற, குற்றப்படுத்துற அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? நல்ல கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியுதா? அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். 4ஆம் அதிகாரத்துல அதை சொல்றாரு, சரியா? 5ஆம் அதிகாரத்துல நியாய தீர்ப்பை பற்றி சொல்றாரு. 1-6 வரைக்கும் என்ன பண்றாரு? நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு, பயப்படாதீங்க, இப்ப நீங்க பயம் இல்லாம இருக்காதீங்கிறாரு. என்ன இருக்கு? 1-6 வரைக்கும் என்ன இருக்கா? நியாய தீர்ப்பை பத்தி இருக்கு. அவங்க எல்லாம் நியாய தீர்ப்பை பத்தி என்ன செய்யல, கவலைப்படல. எல்லாரும் ரொம்ப சம்பிரமமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு, கடைசியில 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வருகை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? வருகையை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப யாக்கோபு நிருபத்துல டைம் இப்பவே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு நிருபம் டோட்டலா 5 அதிகாரத்தையும் சொல்லியாச்சு. 5 அதிகாரத்தையும் நீங்க ஷார்ட்டா இப்போ படிச்சாச்சு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலே என்ன இருக்கு? பரீட்சைன்னு இருக்கு. அல்லேலூயா. அது நிறைய பரீட்சை இருக்குன்னு சொல்றாரு. பரீட்சை வச்சுக்கிட்டே இருப்பாரு இனிமே. உங்களுக்கு பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு இனிமே பரீட்சை தான். சும்மாவா அபிஷேகம் பெற்றுட்டு கிருபை பெற்றுட்டு நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது சபையில? இனிமே பரீட்சை தான். நீங்க பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, அடுத்த வசனம் அடுத்தல சொல்றாரு, உங்க நாவு பாருங்க, அந்த நாவை என்ன செய்யணும்? அடக்கணும். நாவை பத்தி பேசுறாரு. அல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் எதை பத்தி பேசுறார்? ஞானத்தை பத்தி பேசுறார். மனுஷ ஞானமும் இருக்கு, இந்த லௌகிக ஞானமும் இருக்கு, பரலோக ஞானமும் இருக்குன்னு சொல்லி ஞானத்தை பத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் ஜெபத்துக்கு பதில் வருவதை குறித்து பேசுகிறார். அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். அதற்கு பின்பு வருகையை குறித்து பேசுகிறார். நான் சொல்றேன், ரவுண்டா ஒரு சபைக்கு தேவையானதெல்லாம் சொல்லிட்டாரா? நல்ல கரங்களை வெட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப யாக்கோபு ஒரு பொதுவான நிருபத்துல 5 அதிகாரத்துல இவரு ஸ்தோத்திரம் நிறைய விஷயத்தை அவர் சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல சில பேரை எக்ஸாம்பிளாவும் காட்டிட்டாரு. யாரு அப்படின்னா 2ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம காட்டிட்டாரு. நல்ல கவனிங்க, நீங்க வாழ்க்கையை உற்று பார்க்கணும். 2ஆம் அதிகாரத்துல யார காமிச்சாரு? ஆபிரகாம். 21 இருக்கா? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு ஆபிரகாம காட்டிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 5ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோபுவின் பொறுமையை குறித்து இங்க யோபுவை சொல்றாரு. இங்க யார சொல்றாரு? யோபுவை சொல்றார். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அவருடைய கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த வசனத்துல இந்த 5ஆம் அதிகாரத்துல அப்படியே டோட்டலா உங்களுக்கு முக்கியமான காரியத்தை சொல்றேன். ஆமென். இப்ப என்ன செய்யணும்? ஆபிரகாம் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம பாருங்கன்றார். ஆபிரகாம் என்ன செய்றாரு? ஒரு விசுவாசம் மட்டும் இல்ல, விசுவாசத்தோட அவட்ட என்ன இருந்துச்சு? கிரியையும் இருந்துச்சு. அப்போ யாக்கோபு சபைக்கு என்ன தேவை? யாக்கோபு அந்த சபைகளுக்கு என்ன தேவைன்னு சொல்றாருன்னா, விசுவாசம் மட்டும் போதாதுப்பா, கிரியையும் இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு நீ ஆபிரகாம பாருங்கறார். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் சில கஷ்டங்கள் வரலாம், சில உபத்திரவங்கள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம், சில துன்பங்கள் வரலாம். ஆனா யோபுவின் பொறுமையை பாருங்கறார். சபைக்கு எதை சொல்றாரு? யோபுவின் பொறுமையை பாரு. ஏன்? அவன் முடிவு எப்படி இருந்துச்சுன்னு பாரு. அத போல உன் முடிவும் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. யோபுவின் முடிமையை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை அப்படியே இந்த யாக்கோபு நிருபத்தை உங்க கண்ணு முன்னால் அப்படியே வைக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முக்கியமான ஒரு வசனம் சொல்றாரு. இந்த வருகைக்கு முன்பு இன்னும் ஒண்ணு இருக்குங்கிறத இந்த யாக்கோபு சொல்றாரு. என்னது தெரியுமா? பாருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் வருமளவும். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணுமா? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி பொறுமையா இருக்கணும்? கொஞ்சம் நீட்டி சொல்லுங்க. நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்கணுமா? ஆமென். சபைக்கு என்ன தேவை? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாஸ்டர் மேல கோவம் வந்தாலும் என்ன இருக்கணும்? நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இப்படிதான் 11 மணின்னு சொல்லுவாரு, ஆனா அப்படியே பேசிட்டே போயிருவாரு.
பொறுமையா இருங்க கொஞ்சம். அல்லேலூயா. நீடிய பொறுமை உள்ளவர்களா இருங்கள். பயிரிடுகிறவன் நல்லா கவனிங்க. இப்ப இந்த சபையில என்ன நடக்கு நான் சொல்றேன் பாருங்க. பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த அதிகாரத்துல யாக்கோபு சொல்லுகிறார், ஒரு முன்மாறி ஒன்னு இருக்கு, ஒரு பின்மாறி ஒன்னு இருக்குன்னு சொல்றார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹalleluya சொல்றார். பயிரிடுகிறவன் அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சபையில இப்போ பயிரிட்டு எல்லாரும் என்ன எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு பின்மாறி, ஒரு அபிஷேகத்தை பத்தி சொல்றார். இந்த கடைசி காலத்துல கர்த்தர் இந்த யாக்கோபு சபையில, கர்த்தர் இந்த யாக்கோபு மூலமாக இந்த சபைகளில என்ன நடப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ, இந்த மாதத்திலிருந்து உங்கள் நடுவிலும் என் நடுவிலும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பின்மாறி மழையை ஊற்ற போகிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரீட்சைக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள், அது உங்களை இன்னும் உயர்த்தும். அல்லேலூயா. பொறுமை உள்ளவர்களா இருங்கள்னு கர்த்தர் சொல்றார். நீடிய பொறுமை உள்ளவர்களா இருங்கள் கர்த்தர் சொல்றார். ஆமென். இதுதான் இந்த பொதுவான அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம், அதிகாரத்தினுடைய முக்கியமான அம்சங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க எல்லாம் ஓரளவு பைபிள் படிச்ச மாதிரி ஆயிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுட்டு? இந்த இப்ப எழுதுனதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த திரும்ப ஒரு தடவை வாசிங்கன்னா அப்படியே ஆமென் சொல்லுங்க. சரி, இப்போ நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தைக்கு போறோம். வாசிங்க 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. அழகா சொல்றார். ஸ்தோத்திரம் சொல்றார். நன்மையான ஈவுகளை ஆண்டவர் தரப்போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன தரப்போகிறாரா? நன்மையான ஈவுகள். இது எங்க இருந்து வரப்போகுது? எங்க இருந்து வரப்போகுது சொல்லுங்க. பரத்திலிருந்து வரப்போகுது. பரத்திலிருந்து வரப்போகுது. இந்த 10வது மாதத்துல இனி வரப்போகிற நாட்களில் சகலவித நன்மையான ஈவுகளையும் கர்த்தர் பரலோகத்தில் இருந்து உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, சபையில, வேலையில, சகல காரியங்களையும் கர்த்தர் சில ஈவுகளை தரப்போகிறார். அல்லேலூயா. நன்மையான சில ஈவுகள் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. some good gifts, நல்ல கிஃப்ட்ஸ், குட் கிஃப்ட் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுகிறார் பூரணமான வரங்கள். நம்பர் 2வது வர என்ன வரப்போகுது? ஹலோ கவனிங்க. எல்லாம் என்ன வரப்போகுது? சம்படி. இந்த சபை மேல கர்த்தர் சில வரங்களை போட போறார். சில பேருக்கு கர்த்தர் வரங்களால நிரப்ப போகிறார். இந்த மாதம் முடிவதற்குள்ள நீங்க பாருங்க, உங்க மேல ஒரு பலத்த அக்கினி விழும். உங்க மேல ஒரு பெரிய கர்த்தருடைய வரங்கள் இறங்கி வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு பூரணமான வரங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த வரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? பெர்ஃபெக்ட் கிஃப்ட். என்ன கிஃப்ட்? பெர்ஃபெக்ட் கிஃப்ட். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை கைகளை வெட்டி காட்டுங்க. எத்தனை பேருக்கு வேணும்? நான் சொல்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து, அல்லேலூயா, ஃபாதர் ஆஃப் லைட். ஜோதிகளின் பிதான்னா என்ன அர்த்தம்? ஃபாதர் ஆஃப் லைட். அல்லேலூயா. ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து வருதுன்னா இனிமேல் எந்த இருளும் உங்களுக்குள்ள இருக்க போறதில்லை. இனிமேல் எந்த இருளும் உங்களுக்குள்ள இருக்க போல. பாவத்தின் இருளா இருக்கலாம், வியாதியின் இருளா இருக்கலாம், கடன் என்கிற இருளா இருக்கலாம், எந்த பலவீனம் என்கிற இருளா இருக்கலாம். எல்லா இருளையும் அந்த ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஈவுகள், அந்த வரங்கள் நம்மை வெளிச்சமாய் மாற்ற போகிறது. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Thank you Lord. Thank you Lord. Amen. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வர போகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரிடத்துல யாதொரு, எல்லாரும் சொல்லுங்க, யாதொரு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இனிமே ஆண்டவர் அதை மாற்ற போறதில்ல. உங்களுக்காக எந்த நன்மையான ஈவு வச்சிருக்காரோ, உங்களுக்கான எந்த பூரணமான வரங்களை வச்சிருக்கிறாரோ அதை கர்த்தர் இனிமே மாற்ற போவது இல்லை. அதை உங்களுக்கு தரப்போகிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குன்னு வச்சிருக்கிறதுல இனிமே சேஞ்சஸ் கிடையாது.
இனிமேல் சேஞ்சஸ் கிடையாது. உன்னை எதுக்கு அழைச்சாரோ அதை நிறைவேற்றுவார். கரங்களை அமைத்து ஆமென் சொல்லுங்க. யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அப்படின்னா பட்சபாதம் கிடையாது. இன்னாருக்கு இப்படி, இவர் உயர்ந்தவர், இவர் பாஸ்டர் கிடையாது, இவர் உடன் ஊழியர் அப்படி கிடையாது. வேற்றுமை கிடையாது. பட்சபாதம் இல்லாத தேவன் சபை முழுமைக்கும் தேவன் நன்மையான ஈவுகளை தரப்போகிறார். சபை முழுமைக்கும் கர்த்தர் பூரணமான வரங்களை தரப்போகிறார். ஒரு பெரிய வெளிச்சத்தை இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும்படி கர்த்தர் சில நன்மைகளை வரத்தில் இருந்து இந்த சபைக்கு தேவன் அனுப்ப போகிறார். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஓ ராபா லாதா லாபா ராபா ரிகாபா லாதா லாபா ராபா ஹௌராபா ராதா லாதா ராபா ராபோ ரிஷம்தா லாபா ராபா ரிகாபா பாபா பாபா. சிலர் மேல ஆண்டவர் சில வரங்களை போட போகிறார். நல்ல அபிஷேகம், நல்ல அபிஷேகம். கர்த்தருடைய அக்கினி விழட்டும், கர்த்தருடைய அக்கினி விழட்டும், பலத்த அக்கினி விழட்டும். ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவே, ஜோதிகளின் பிதாவே, உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல உதிப்பதாக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன். ஒரு பற்றி புடிக்கட்டும், ஒரு அபிஷேகம் பற்றி புடிக்கட்டும், கர்த்தருடைய வல்லமை பற்றி புடிக்கட்டும். ரிகாபா ராதா ராதா ராபா பாபா 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 ரிபா லாதா லாதா ராபா ராபோ ரிஷம்தா லாபா ராபோ ராபோ. பரிசுத்த ஆவியின் அக்கினி உடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும், இறங்கட்டும். வரங்கள் இறங்கி வரட்டும், வல்லமைகள் இறங்கி வரட்டும். உடைய பிள்ளைகளை நிரப்புங்க, உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. ஒரு அபிஷேகத்தால ஒரு முத்திரை போடுங்க. ரிகா பாபா 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 ரிபா லாதா லாதா ராபா பாபா பாபா ரிஷம்தா லாபா ராபோ ரிகா பாபா பாபா பாபா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி பரத்திலிருந்து ஒரு அபிஷேகம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பலத்த வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ரிபா லாதா லாபா ராபா ராபோ ரிஷபா லாதா லாதா ராபா ராபோ. அபிஷேக நாதரே, ஹல்லேலூயா. நன்மையான ஈவுகளை தருகிறவரே, வரங்களை தருகிறவரே, ஒரு அக்கினி எங்கள் சபையின் மேல தேவ திட்டம், தேவ சித்தம் நிறைவேறுவதாக. இபாலா தலபா ரபோ ரிஷந்தா லபா ரபோ ரிகா பாபா பாபா பாபா. Thank you Lord, thank you Lord. கர்த்தர் நிரப்ப போகிறார். எந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களை தொடுவார். இனிமேல் ஹல்லேலூயா வெயிட்டிங்கே கிடையாது. நீ சரண்டர் பண்ணுனா, நீ ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உடனே நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதை தரப்போறேன்னு சொல்றாரு. இனிமே மாறுதல் கிடையாது, இனிமே பட்சபாதம் கிடையாது. எல்லாரையும் நிரப்ப போறாரு. இந்த பிள்ளையையும் நிரப்ப போறாரு, அந்த ஆட்சியையும் நிரப்ப போறாரு. பட்சபாதமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஏன் நிரப்பணும்? ஏன் இதை கொடுக்கணும்? அடுத்த வசனம், அவர் சித்தம் கொண்டு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவர் சித்தம், அவர் சித்தம் அப்படி இருக்கு. ஏன் இதை கொடுக்கிறார் தெரியுமா? அவர் சித்தம் ஒண்ணு இருக்கு. என்ன சித்தம்? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் உருவாக்கினவைகளில், எல்லாரும் சொல்லுங்க, நம்மளை முதற்பலனா மாற்றுவதற்கு. ஏன் இந்த வரங்களை தரணும்? ஏன் இந்த ஈவுகளை தரணும்? ஏன் இந்த அபிஷேகத்தை தரணும்? ஏன் இந்த கிருபையை தரணும்? ஏன் இந்த வார்த்தையை தரணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் சித்தம் ஒண்ணு இருக்குது. அந்த சித்தம் என்ன தெரியுமா? நீங்க முதற் பலன்களா மாறணும். நீங்க முதற் பலன்களா மாறணும். அல்லேலூயா. இந்த முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அல்லேலூயா. இதனாலதான் ஆண்டவர் சத்திய வசனங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆழமான வசனங்களை கொடுக்கிறார், மேலோட்டமானதெல்லாம் இல்ல. சத்திய வசனங்கள். சத்திய ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்ம என்ன செய்வாராம்? நடத்துவார். அப்போ அந்த ஆவியானவர் வரும்போது சத்தியங்களை குறித்து நம்மகிட்ட பேசுறார். சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த வசனம் வரும்போதே, உங்களை உருவாக்குகிற ஒரு வசனம் வரும்போதே உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வந்துருது. தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நீங்க சில நேரத்துல நீங்க செபிக்காம இருக்கும்போது கூட ஹல்லேலூயா வசனங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டே வரும். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. உம்முடைய சத்தியத்தை கொண்டு எங்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். தெரியுமா? ஆமென். வசனங்களை கேட்க கேட்க உங்களுக்குள்ள பரிசுத்தம் வருது சிஸ்டர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காலை வேளையில் இந்த 10வது மாதத்துல இன்னும் கர்த்தரை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இருந்த சில பழைய சுபாவங்களை, சில ஜென்ம சுபாவங்களை, சில மாம்சத்துக்கு அடுத்த கிரியைகளை, சில செத்த கிரியைகளை கர்த்தர் தம்முடைய வசனங்களை கொண்டு அழித்து மேற்கொண்டு உங்களை ஜெனிப்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை ஜெனிப்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்களே. இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்களே. தெரியுமா? சத்திய வசனம் உங்களை நோக்கி வருதுன்னு சொன்னா உங்களை கர்த்தர் ஜெனிப்பிக்கிறார்னு அர்த்தம். இந்த வசனம் தான் ஒரு மனுஷனை உருவாக்கிக்கிட்டே வரும். இந்த வசனம் தான் ஒரு மனுஷனை மோல்ட் பண்ணிக்கிட்டே வரும். அல்லேலூயா. தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம வாலாக்காமல் தலையாக்குவாரு, கீழாக்காமல் மேலையாக்குவாரு. நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்ப, ஒன்னு அப்படி இதெல்லாம் இல்லை. என்னது? சத்தியம். எல்லாரும் சொல்லுங்க, சத்திய வசனம். தேவனுக்குள்ள இன்னும் நெருக்கி கிட்டி சேர்க்கிற அல்ல ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை நமக்கு கொடுக்கிற வசனங்களை, நமக்குள் இருக்கிற நீக்க வேண்டிய காரியங்களை நீக்கி விட்டு சேர்க்க வேண்டிய காரியங்களை சேர்க்கிற சத்திய வசனங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்ப எல்லாருக்குள்ளேயும் ஒரு சத்திய ஆவியானவர் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? ஏன் இதை செய்யறாரு? நீங்களும் நானும் முதற் பலன்களா மாறணுமா? எல்லாரும் சொல்லுங்க, முதற் பலன்களா மாறணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரா மாறணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா மாறணுமா? ஆண்டவர் இந்த முதற் பலன்கள் என்பது ரொம்ப விசேஷமானது. அல்லேலூயா. நான் முதற் பலன்களை குறித்து இன்னைக்கு சொல்றேன். ஆமென். நம்மளாம் யார் மாறணும்? முதற் பலன்களா மாறணும் அப்படின்னு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அதுக்கு சத்திய வசனங்களை நமக்கு தருகிறார். சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்களேன். தேவன் என்ன முதற் பலன்களாக்குவதற்கு அவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஆகையினால் சத்திய வசனங்களை கொண்டு என்ன உருவாக்குகிறார்? சொன்னீங்களா? இல்ல நான் தான் சொன்னானா? நீங்களும் சொல்லுங்களேன், ஒரு முறை சொல்லுங்களேன். நான் கர்த்தர் என்னை முதற் பலன்கள் ஆக்குவதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே சத்திய வசனத்தை கொண்டு என்னை ஜனிப்பிக்கிறார். இப்போ உங்களை எது உருவாக்குது? வசனம் உருவாக்குது. வசனம் உருவாக்குது. வசனத்துக்குள்ள என்ன இருக்கு? ஆவியும் ஜீவனும் இருக்கு. வசனத்துக்குள்ள என்ன இருக்கு? ஆவியும் ஜீவனும் இருக்கு. அல்லேலூயா. இப்ப வசனத்தை வாசிக்க வாசிக்க, வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவருடைய வல்லமையும் ஒரு ஜீவனும் இறங்கி வந்துகிட்டே இருக்கு. ஜீவன் இறங்கி வந்தா மரித்த அனுபவம் இருக்க முடியுமா? மரித்த அனுபவம் இருக்க முடியுமா? துதிக்காம இருக்க முடியுமா? ஜெபிக்காம இருக்க முடியுமா? ஊழியம் செய்யாம இருக்க முடியுமா? ஏன்? சத்திய வசனம் எனக்குள்ள ஜீவனை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் சத்தியத்தில் நடக்க விரும்புகிறார்களோ அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். சத்தியவான் எவனும். எத்தனை பேருக்கு உங்க சத்தம், கர்த்தருடைய சத்தம் கேட்குது? கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, கர்த்தர் என்ன உருவாக்குறாரு, கர்த்தர் என்ன பயன்படுத்த போகிறாரு, எனக்கு சில ஈவுகளை கொடுக்க போகிறாரு, எனக்கு சில வரங்களை கொடுக்க போகிறாரு, என்னை பயன்படுத்த போகிறாருன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பரம ஈவுகள் நம்மளோட தேடி வரும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்ப இந்த முதற் பலன்கள், இந்த முதற் பலன்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு பொதுவா அந்த முதற் பலன் அப்படின்னு சொன்னா நம்ம தசம பாகம் அப்படின்னு நம்ம நினைக்கும். தசம பாகம் 10ல் 1 என்னது? தசம பாகம் சொன்ன உடனே சில பேருக்கு வயிற்றுல புளிய கரைக்கும். வயிற்றுல என்ன கரைக்கும்?
இப்போ இந்த தசம பாகத்தை பற்றி பேச போகிறாரா? அப்போ இன்னைக்கு 10ல் 1 கொடுக்க சொல்லுவாரா? நான் பணத்தை பற்றி பேச வரல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பணத்தை பற்றி பேச வரல. ஆண்டவர் சொல்றார், முதற் பலனை நீ கர்த்தருக்கு சொந்தம், அதை அவர்கிட்ட கொண்டு வா. அல்லேலூயா சொல்லுங்க. முதற் பலன் கர்த்தருக்கு சொந்தம், அதை கர்த்தரிடத்துல நீ கொண்டு வா. வாசிங்க லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அரோசிப்பதில்லை. என் ஜனமாய் இருப்பீர்கள். பாசிங்க என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம். நல்ல கவனிங்க. நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலம். எல்லாரும் சொல்லுங்க, முதற் பழம் பழுக்கிற காலம். கரங்களை வச்சு ஆமீன் சொல்லுங்க. முதற் பழம் யாரு? இந்த காலம் என்ன காலம்? முதற் கனி உண்டாகிற காலம், முதற் பலன்கள் உண்டாகிற காலம். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. அக்காலத்தில் முதற் பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப முதற் பலன் அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. வாசிக்கலாம் இன்னொரு வசனம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம். வாசிங்க சிஸ்டர். 16ஆம் வசனங்க. நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை. எல்லாரும் சொல்லுங்க, நான் வார்த்தையை பிடிச்சுக்கிறேன். போன வாசம் முதற் பழம் பழுக்கிற காலம். எல்லாரும் சொல்லுங்க, முதற் பழம் பழுக்கிற காலம். அல்லேலூயா. வாசமா இங்க சொல்றாரு முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு காலம். இப்ப நம்ம இருக்கிற காலம் என்ன காலம்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன காலம்? அப்போ பழுக்கிற காலம், அறுப்பு காலம். ரெண்டும் முதற் பலன்களை, முதற் கனிகளை தேவனிடத்துக்கு கொண்டு வருகிற காலம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவனிடத்துக்கு கொண்டு வருகிற காலம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நல்ல வயல்ல விளைஞ்சதுல முதற் பலனை நீ எங்க கொண்டு வா? எங்க கொண்டு வா? ஆலயத்துக்கு கொண்டு வா. ஆலயத்துக்கு கொண்டு வா. அதை யார சொல்றாரு? பணத்தை சொல்றாரா? பொருளை சொல்றாரா? பழைய ஏற்பாட்டு காலத்துல அது பணம், ஸ்தோத்திரம், பொருட்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்மள சொல்றாரு, நாம் முதற் பலன்கள் ஆகும்படி. எல்லாரும் சொல்லுங்க, நாம் முதற் பலன்கள் ஆகும்படி. அப்ப இந்த முதற் பலன் என்ன அர்த்தம்? தேவனுக்கென்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் தமக்கென்று ஒரு கூட்டத்தை அவர் சேரும்படி, சேர்க்கும்படி அவர் அழைக்கிறார். புரிஞ்சவங்க கரங்களை வெட்டி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ ஆண்டவர் ஏன் இதை தரப்போறாராம்? நாம் முதற் பலன்களாய் மாற வேண்டும். ஏன்? இது அறுப்பு காலம், இது சேர்க்கிற காலம், இது கனி பழுக்கிற காலம் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த காலம் ஆண்டவருக்கு முதற் கனிகள், முதற் பலன்கள் கொடுக்க வேண்டிய காலம். ஆண்டவர் இந்த சபையில பார்த்து சொல்றாரு, நம்ம எல்லாம் அந்த முதற் பலன்களா மாற்ற விரும்புறாராம். இதுக்கெல்லாம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, இந்த முதற் பலன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஸ்தோத்திரம், அது விதை நெல்லுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லுங்க, விதை நெல். முதற் பலனை கொண்டு வந்துரு, அது நேரா தேவ சமூகத்துக்கு வந்துடட்டும். இது விதைப்புக்காக வைக்கப்படுகிற நெல் அப்படின்னு சொல்றார். ஸ்தோத்திரம். அப்போ நல்லா பாருங்க, ஆகாரத்துக்கு போக வேண்டிய நெல் அல்ல. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கும் ஆகாரத்தையும் அளிக்கிறவர்.
அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த முதற் பலனை விதைகளாக கொண்டு வர சொல்றாரு. அப்போ இந்த முதற் பலன்களை விதையா வச்சு இதை விதைச்சு இது மூலமா ஒரு மிகப்பெரிய சம்பத்தை, ஒரு மிகப்பெரிய அறுவடையை தேவன் உண்டாக்க விரும்புகிறார். அதனாலதான் சொல்றாரு, உங்களை என்னையும் முதற் பலன்களா விதை நெல்களாக கர்த்தர் வைக்க போகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதான் முதற் பலன். நல்லா கவனிங்க. இந்த முதற் பலன் என்றால் என்ன? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். வேகமா சொல்லி போறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரம். உன் எல்லா ஏன் சண்டை போடுறீங்க? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்ப முதற் பலனை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுத்தா அது கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு சமம். நீங்க கொடுக்கிற விஷயம் அந்த அது இல்ல, ஆனா கர்த்தரை எப்படி கனம் பண்றீங்கிறது முக்கியம். இங்க சொல்றார் உன் பொருளாலும். இரண்டாவது சொல்றார் உன் எல்லா விளைச்சல். எல்லாரும் சொல்லுங்க. ஏன் இப்படி இப்படி மெதுவா சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. எல்லா விளைச்சல். அல்லேலூயா. என்ன விளைச்சல்னா வயல்ல விளைஞ்சதா இருக்கட்டும், மிருகங்கள்ல இருந்து உண்டானதா இருக்கட்டும், நம்ம கற்பம் திறந்து பிறந்ததா இருக்கட்டும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம கற்பம் திறந்து பிறந்ததா இருக்கட்டும், எல்லாம் இந்த முதற் பலனால எங்க கொண்டு வரணும்? கர்த்தருக்கு கொண்டு வந்து அவரை என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நல்லா பாருங்க, கனம் பண்ணுங்க. இதுல நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். வாசிக்கலாம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம். வாசிங்க. எஸ். கற்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும், உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். அல்லேலூயா. அவைகளுடைய ஆண்கள் கர்த்தருடையவைகள். கர்த்தர் அழகா சொல்றாரு. ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லிட்டாரா? இப்ப கற்பம் திறந்து பிறக்கிற முத தலை ஈத்து யாருக்குரியது? எல்லாரும் சொல்லுங்க. யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. சரி பாருங்க. இப்போ ஆண்டவர் நெக்ஸ்ட் அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றார். எப்படின்னு பாருங்க. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர், முதல்ல அங்க முதற் பேர் தலையத்தெல்லாம் கொண்டு வர சொன்னாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க. தலையத்தெல்லாம் கொண்டு வர சொன்னாரா? இங்க அதுக்கு பதிலாக ஒன்னு சொல்றாரு. அதற்கு பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாய் சொல்லிட்டாரு. எல்லாரும் பாருங்க, உங்களை கொண்டு வர சொன்னா நீங்க கொண்டு வர மாட்டேங்க. அதனால இப்ப எல்லா கோத்திரத்துல இருக்க தலையீத்து வேண்டாம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஒரு கோத்திரத்தையே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேங்கிறாரு. லேவிய கோத்திரத்தை முழுவதையும் நான் என்ன பண்றேன்? எனக்கென்று, அதற்கென்று பதிலாக. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அந்த தலையீற்றுக்கு பதிலாக இப்ப லேவி கோத்திரத்தை நான் எனக்குன்னு எல்லாரும் சொல்லுங்க எடுத்துக்கொண்டேன். எல்லாரும் சொல்லுங்க கர்த்தரன்னு எடுத்துக்கிடட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் என்ன உங்கள்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கக்கூடாது. நீ வா போலாம் கிடையாது. கரகரன்னு பிடிச்சு இழுத்துறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆகையால் காருண்யத்தால் உன்னை கரகரவென்று இழுத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அன்பின் கயிறுகளினால் கட்டி இழுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. அன்பின் கயிறுகளினால் கட்டி இழுக்கிறார். அல்லேலூயா. சிஸ்டர், எங்கேயாவது நீங்க ஒப்பு கொடுக்க உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்குன்னா உங்களை கெட்டி இழுத்துருவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் லேவியரை எனக்காக என்ன செஞ்சிட்டேன்? எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள்
என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. அப்படியே எண்ணாகமம் 8ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து அவர்கள் முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் எல்லாரிலும் கற்பந்தரந்து பிறக்கிற சகல முதற் பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். முதல்ல கற்பந்தரந்து பிறக்கிற தலை ஈத்து ஆண் பிள்ளை பூரா என்கிட்ட வந்துடணும்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரிகளும் எல்லாம் அவங்க மட்டும்தானா? வரேன், அவங்களுக்கு பின்னால வர்றேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாம் சொன்னாரு. சொல்லிட்டு இப்ப அடுத்து சொன்னாரு அவங்களுக்கு பதிலா இப்ப லேவி கோத்திரத்தை என்ன செஞ்சிடறேன், நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப லேவி கோத்திரத்துக்குள்ள எடுத்துக்கொண்டா இப்ப நம்ம அந்த கோத்திரத்துக்குள்ள வர்றோமா பாஸ்டர்? வர்றோம். அல்லேலூயா. வாசிங்க. எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் 15. மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் சமஸ்திர பாணிகளுக்குள்ளே கற்பந்திறந்து பிறக்கும் யாவும் உனக்கு உரியதாகும். ஆனாலும் மனிதரின் முதற் பேற்றை அகத்தியமாய் மீட்க வேண்டும். தீட்டான மிருக ஜீவனின் தலை ஈற்றையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் அப்படி தெரிந்து கொண்டேன்னு சொன்னவர் இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? ஆனாலும் என்ன செய்யணும்? மனிதராக இருந்தாலும் மிருகங்களா இருந்தாலும் அவர்கள் கற்பந்தரந்து பிறக்கிற அந்த முதற் பேற்று, முதற் பேரு, முதற் கனி, முதற் பலனை நீங்க என்ன செய்யணும்? அகத்தியமாய் என்ன செய்யணும்? அகத்தியம் அப்படின்னு சொன்னா ஷுவரா. அல்லேலூயா. ஷுவர்லி ரெடீம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்டிப்பா அவங்க என்ன செஞ்சிரணுமா? மஸ்ட் ரெடீம் அப்படின்னு சொல்றாரு. நீ தலையீத்த மட்டும் முதற் பிள்ளைய மட்டும் என்ன செஞ்சிட கூடாது, விட்டுற கூடாது. அவங்களை என்ன செஞ்சிடணும்? மீட்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்கள மீட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மிருக ஜீவனின் தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்று என்ன செய்யணும்? தலைப்பிள்ளைய மட்டும் விட்டுறாத. கர்த்தருக்குரிய பாகத்தை மட்டும் விட்டுறாத. கர்த்தருக்கு சொந்தமானதை மட்டும் விட்டுறாத. அதை நீ அகத்தியமாய், நீ கண்டிப்பாய், நீ நிச்சயமாய் நீ என்ன செஞ்சிடணும்? மீட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நம்மள முதற் பலன்கள் ஆக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்மள முதற் பலன். இப்போ அப்ப அங்க தீட்டானவைகளாய் இருந்தாலும் அதை என்ன செய்யணும்? மீட்க வேண்டும்னு சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் உங்களை என்னையும் மீட்டு எடுத்திருக்காரா? நல்ல கவனிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 16. மீட்க வேண்டியவைகள் ஒரு மாதத்துக்கு மேற்பட்டதானால் உன் மதிப்புக்கு, உங்க மதிப்பு எத்தனை கிலோ சிஸ்டர்? நீங்க எத்தனை கிலோ? சில பேர் 80, சில பேர் 100. 100 கிலோன்னு வச்சுக்கிடுமா? 100 கிலோ இருக்குமாடா? டே கவனிடா. டே 100 கிலோ பேசாம உட்காந்துருக்கு பாருங்க. டே 100 கிலோ இருக்குமாடா? 100 80? கம்மியா சொல்றான். சரி 80ன்னு வச்சுக்கிடுவோம். 80 கிலோ. சரி 80 கிலோ உன் மதிப்புக்கு இசைய. சரியா? வாசிங்க. சேக்கல் கணக்கின்படி 5 சேக்கல் பணத்தாலே. சரி அப்பனா 80 கிலோ. 80 கிலோல 1 கிலோவுக்கு 5 சேக்கல். 5 சேக்கல் அப்படிங்கிறது ஒரு சேக்கல் 20 கேரா அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு என்ன கணக்கு வருதுன்னா 12 கிராம். 1 கிலோவுக்கு எத்தனை கிராம்? 5 கிலோ. இப்ப 5 சேக்கல் சேக்கணுங்கிறாரு. 5 × 12 60. 1 கிலோவுக்கு 60. அப்போ 80 கிலோவுக்கு கணக்குல 4 வீக் சீக்கிரம் சொல்லுங்க நீங்க. 80 × 60 4800 கிராம் வெள்ளி சேக்கலை கொடுத்து மீட்கணுமா? அப்ப எத்தனை கிலோ ஆச்சு? 4.25 கிலோ. கிட்டத்தட்ட 5 கிலோ வெள்ளியை கொடுத்து உங்களை என்ன செய்யணுமா? அந்த தலையிட்ட நீ எப்படியாவது, அது கடன் பட்டாவது, அதை எங்கேயாவது திருடியாவது என்ன செஞ்சிடணும்? அகத்தியமாய் மீட்க வேண்டும். எல்லாரும் என்ன செஞ்சிடணும்?
எப்படியாவது மீட்டே ஆகணும். 5 கிலோ வெள்ளிய கொடுத்தனாலும் சரிதான், நீ மீட்டே ஆகணும்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி மீட்டே ஆகணும்னு சொன்ன ஆண்டவர் அதை மீட்க முடியுமானா மீட்க முடியாது, மீட்க முடியாது. இப்ப யார் மீட்கிற ஒருவர் வேண்டுமே, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவருக்கு தலை ஈத்து முதற் பலன் அவருக்கு வேணும். அதனால அதை நீ கண்டிப்பா மீட்டெடுத்தே ஆகணும். அதற்கு உண்டான கிரயம் என்ன செலுத்தணுமோ நீ செலுத்தியே ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலும் அதற்கான கிரயத்தை மனிதன் செலுத்த முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த கிரயத்தை செலுத்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். ஏன் மீட்டெடுத்தார் தெரியுமா? நீங்களும் நானும் அவருக்கு முதற் பலன்கள். ஏன் மீட்டெடுத்தாரு? நீங்களும் நானும் அவருக்கு யாரு? முதற் பலன்கள். வாசிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வசனங்கள். 1 பேதுரு. உங்களை அழைத்தவர் 18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே, நீங்கள் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை வெள்ளியினால மீட்கல, உங்களை பொன்னினால மீட்கல. ஆண்டவர் எதை கொண்டு மீட்டாராம்? குற்றம் இல்லாத மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே உங்களை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார் சொல்றீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி. ஏன் உங்களை என்னையும் புறஜாதியாய் இருந்த நம்மை ஒரு யூதனாக நம்ம பிறக்கல, நம்ம புறஜாதியாய் பிறந்தோம். இந்த புறஜாதியானை தேடி வந்து கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை கிரயம் கொடுத்து மீட்டெடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நானும் அவருக்கு முதற் பலன்கள். இன்னும் சொல்ல போனா தலப்பிள்ளைன்னு சொல்றாரு. கரங்களை வெற்றி ஆமீன் சொல்லுங்க. கரங்களை வெற்றி ஆமீன் சொல்லுங்க. ஏன் என்ன பாடுபட்ட ஆகிலும் அகத்தியமாய் அந்த தலை ஈற்ற மீட்டெடுத்தே ஆகணும். இப்ப நீங்கள் நானும் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? அவருக்கு முதற் பலன்களாக. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் உங்களை என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். ஏன்? அவர் இந்த முதற் பலன்களா யார் யாரெல்லாம் சித்தம் வைத்து இருக்கிறாரோ அவர்களை எல்லாம் கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. Yes Lord. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம மீட்டெடுத்ததே எதுக்கு தான்? முதற் பலன்களா மாற்றுவதற்கு தான். முதற் பலன்கள் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வரப்பட வேண்டியது. அல்லேலூயா சொல்லுங்க. நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் கர்த்தருடையவர்கள். சரி, கர்த்தருடையதுனா என்ன அர்த்தம்? கர்த்தருடையதுனா என்ன அர்த்தம்? இந்த பைபிள் ஏங்குள்ளது, என்னுடையது. அப்படித்தானே? என் இஷ்டம் போல நான் விரிப்பேன், நான் இப்படி போடுவேன், நான் இப்படி செய்வேன், நான் எப்படியும் செய்வேன். ஏன்? உங்க பைபிளை வாங்கி செய்ய முடியுமா? 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் பாஸ். அப்படித்தானே? அல்லேலூயா. நீங்க 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினதுக்கு கவலைப்படுறீங்க. அவர் தம்முடைய ரத்தத்தை கொடுத்தே வாங்கியிருக்காரு. கவலைப்பட மாட்டாரா? எதுக்கு தெரியுமா? அவர் பர்பஸுக்கு,
அவர் ஓன் வில்லுக்கு. அவருக்கு சொந்தம்னா என்ன அர்த்தம்? அவர் இஷ்டப்படி என்னை நடத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு, அவருக்கு உரிமை உண்டு. அவர் இஷ்டப்படி என்னை பயன்படுத்துவதற்கு அவர் விரும்புகிறார். அதுதான் அவருக்கு சொந்தம்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் முதற் பலன்களாய அவர் ஓன் வில், அவருடைய பர்பஸ், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், அதற்காகத்தான் என்ன கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? கர்த்தர் என்னை முதற் பலன்களாய் அவருக்கு சொந்தமாய் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் சித்தம் போல என்னை வணைந்து கொள்வதற்கு, என்னை பயன்படுத்துவதற்கு, அவர் சித்தத்துக்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன். அதற்காகத்தான் என்ன பண்றாரு? சத்திய வசனங்களை கொண்டு ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாரு? பேசுறாரு. சத்திய வசனம் கேட்கலன்னா ஜனிப்பிக்கப்பட முடியுமா? ஜனிப்பிக்கப்படாட்டா முதற் பலன்கள் ஆக முடியுமா? நல்ல கவனிங்க. முதற் பலனை குறித்து 2 வசனம் சொல்றேன் பாருங்க, வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பெண்ணத்தை எங்க? அவர்களுடைய வீட்டிலே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிரிஸ்கில்லா ஆக்கில்லாவினுடைய வீட்டிலே கூடி வருகிற சபை, அந்த சபையில நீங்க கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய பேரை சொல்லுங்க, எப்பெண்ணத்தை. எப்பெண்ணெத் எல்லாரும் சொல்லுங்க. எப்பெண்ணெத் எல்லாரும் சொல்லுங்க. எப்பெண்ணெத், எப்பெண்ணத்தை. அப்ப அந்த சபையில ஒரு முதற் பலன் இருக்கு. அகாயாஸ் நாட்டு சபையில, பிரிஸ்கில்லா அந்த ஆக்கில்லா வீட்டுல கூடி வருகிற சபையில ஒரு முதற் பலன் இருக்கு. அவன் பேர் என்னவா? எப்பெண்ணெத். நீங்க உங்க பேரை எழுதணும். அதுல முதற் பலனாகிய ஏலிம் தேவ சபையில முதற் பலனாகிய சுரேஷ். ஒருத்தர் கூட ஆமென் சொல்லல. ஒரு சகோதரர் லேட்டா யோசிச்சு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. எப்பெண்ணெத்துங்கிற இடத்துல யார் வரணும்? ஆண்டவர் உங்களை அதுக்கு தானே தெரிந்து கொண்டாரு. இங்க அட்ரஸ் பண்றாரு ஒரு மனுஷனை. ஸ்தோத்திரம். அந்த வீட்டில் உள்ள சபையில எப்பெண்ணெத்துன்னு ஒருத்தன் முதற் பலனா இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய பணிவிடக்காரன், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். ஏன்? அந்த எப்பெண்ணெத்தை பார்த்தா தெரியுது. கர்த்தருடைய சந்நிதியில, கர்த்தருடைய ஊழியத்துல அவன் தரித்திருக்கிறவனா இருக்கிறான். முதற் பலன். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் முதற் பலனா இருக்க விரும்புறீங்க? இன்னொரு வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே, ஸ்தேவான் இறந்து போனாரு, உங்களுக்கு தெரியுமா? ஆனா ஸ்தேவான் வீட்டார் இப்ப என்ன ஆயிட்டாங்களாம்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க செலுத்தின கரையம் உங்க வீட்டார முதற் பலனா மாத்திரும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தேவான் தன்னுடைய இரத்த சாட்சியாய் மரித்தான். அவன் வீட்டார் அங்கே முதற் பலன்களாய் மாறினார்கள். முதற் பலன்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும். அப்படின்னா பாருங்க, முதற் பலன்கள் என்ன செஞ்சாங்களா? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதற்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள். இப்ப நீங்க எத்தனை பேர் சொல்லுங்க முதற் பலன்கள்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியம் செய்யறதுக்கு நான் சொல்றேன், இந்த டோட்டல் சபையுமே முதற் பலன். இந்த டோட்டல் சபையுமே ஊழியத்துக்கு தங்களை ஒப்புவிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. இதுதான் தேவ சித்தமா இருக்குது. இதுதான் முதற் பலனா இருக்குது. இது பூரா விதை நெல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த முதற் பலனா கர்த்தர் பார்க்கிறார். விதை நல்லா. இப்ப எத்தனை பேருக்கு சொல்றீங்க நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இதை தடுக்கிறதுக்கு சில காரியங்களை, சில போராட்டங்களை சத்துரு போடுவான். அல்லேலூயா சொல்லுங்க.
அதெல்லாம் வர்ற வாரத்தில் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நீங்க நினைச்சுக்கணும், நீங்க இருதயத்தில் பதித்துக் கொள்ளணும், நான் முதற் பலன், நான் கர்த்தருக்கு சொந்தமானவன். அதற்கென்று அவர் கிரயம் கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார். அவருடைய ஊழியத்துக்கு நான் என்னை ஒப்புவித்திருக்கிறேன். அவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் என்னை நடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த முதற் பலன்களா நம்ம மாறுவதற்கு, நம்மை உருவாக்குவதற்கு தேவன் என்னெல்லாம் தரப்போறாராம் தெரியுமா? நன்மையான ஈவுகளை தரப்போறாராம், பூரணமான வரங்களை தரப்போறாராம். வர்ற வாரத்துல வரங்கள் எல்லாம் கர்த்தர் தரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? சிலர் தேவ சமூகத்துல எல்லாம் கூடி வர்றீங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆவியினால நிரப்புறார். எல்லார் மேலையும் கர்த்தர் ஆவியினால நிரப்புறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் முதற் பலனா மாற்ற விரும்புகிறார். தம்முடைய வரங்களை அவர் போட விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல இன்னொரு எழுப்புதலை தேவன் தரப்போகிறார். ஆமென். ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர்.